கிராமத்து ஸ்டைலில் நாட்டுக்கோழியை அடித்து சாப்பிட்றத நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் ரியலாகவே கிராமத்துக்கு போயிட்டு நாட்டுக்கோழியை அடித்து சாப்பிடணும் தாங்க கிளம்பியாச்சு எங்கள் சித்தி வீட்டுக்கு. ஊருக்கு வரேன்னு சொன்னதுமே என் சித்தப்பா 2 வெடக்கோழியாக பிடிச்சி அடித்து அடுப்பில் போட்டு தீச்சி வச்சிருந்தாரு. அதை மஞ்சத்தூளால் நல்லா தடவி எடுத்து அதை வாட்டரில் கழுவி 2 கோழியும் க்ளீன் பண்ணிட்டு இருந்தாரு. அந்த சமயத்தில் தான் நான் என்ட்ரி கொடுக்க நானும் சித்தப்பா என்ன கோழின்னு கேட்க, தம்பி இது முட்டை கோழி, சாப்பிட அருமையாக இருக்குன்னு சொன்னார். ஒரு முட்டை கோழி, ஒரு சேவை கோழி, மொத்தத்தில் 2 கோழியை நல்லா கட் பண்ணி எடுத்துட்டு இருந்தாரு. கோழி தலையை அறுக்காம அப்படியே முறிச்சு மொத்தமாக கோழியை கட் பண்ணி சாப்பிட்றதாங்க கோழியை அடிச்சு சாப்பிடுறதுன்னு பேரு. இவரோ எல்லா சிக்கன் பீஸும் கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே தண்ணியில போட்டு கழுவி எடுத்துட்டு அடுப்பு மேல குண்டாவை வச்சு கொஞ்சமா எண்ணெயை ஊத்தி கடுகு போட்டுட்டு அப்படியே சிக்கன் பீஸ் எல்லாத்தையும் அள்ளி உள்ள வர போட்டாங்க. அடுப்புல செய்யறதால பயங்கரமான பகை. ஒரு கைப்பிடி அளவுக்கு உப்பு அள்ளி போதுமான அளவுக்கு போட்டுட்டு தரமா அரைச்சு வச்ச இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொத்தமல்லி தூள், கொஞ்சம் கறி மசாலா, உரல்ல ஆட்டின தேங்காய், 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி எல்லாமே போட்டு நல்லா ஒரு 1/2 மணி நேரம் கொதிக்க வச்சு இந்த மாதிரி எடுத்தங்கன்னா சரியான பதமான நாட்டுக்கோழி சூப் ரெடிங்க. குடிச்சு பார்த்தா ஆஹா செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்க சாப்பிட்டு இருந்தா கமெண்ட் பண்ணுங்க.